தங்கச்சி வாங்கிட்டு வந்த தர்பூசணி தான். நான் ஜாலியாக தர்பூசணியெல்லாம் சாப்பிட்டு வெளியே அந்த செம்பல் செடி பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ரெட் கலரில் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. அப்புறம் மாதுளங்காய் செடியில் மாதுளங்காயில் பிடிச்சிருந்துச்சி. அந்த பூ பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுன்னு உங்களுக்காக காமிச்சிருப்பேன், ஷார்ட் வீடியோவிலும் காமிச்சிருப்பேன். அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு பின்னாடி கார்டனிங்கெல்லாம் பாதி செடி அம்மா விட்டுட்டாங்க. இல்லை ரோஸ் செடி நிறைய செடி வச்சுருப்பாங்க. என்னை விட எங்கள் அம்மா செடி அவங்க கைக்கு நல்ல செடி. அவங்க கார்டனிங் பார்க்க நீட்டாக இருக்குது. முருங்கை செடியும் இப்போ தான் தலையிறக்க ஸ்டார்ட் ஆகுது. வாழை மரமும் இப்போ தான் தலையுது. எல்லா செடியும் ஏன் வெட்டி விட்டாங்கன்னு தெரியல, ஆனால் வெட்டி விட்டாங்க, அதெல்லாம் தலையுது. அப்புறமா பப்பாளி மரத்தில் நிறைய காய் பிடிச்சிருந்துச்சி. எங்களால் நம்பவே முடியல. நிறைய பழம் பறிச்சிருந்துச்சி. நெக்ஸ்ட் டைம் போகும்போது பழுத்திருந்தால் கண்டிப்பாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். தென்னை மரமும் நல்லா காய்ச்சிருக்குது. தம்பி தேங்காய் போட்டால் எங்கள் ஏரியா சைடில் தேங்காய் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். சரி அங்கேயும் இங்கேயும் வாங்கணும், நம்ம தோட்டத்துலேயே நம்ம மரத்துலேயே தேங்காய் இருக்குல்ல, அதையே பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே பொறிச்சிட்டு வந்துட்டோம். கருவேப்பிலை செடி மட்டும் வளரவே மாட்டேங்குது. ஏதோ டிப்ஸ் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்கள் வீட்டில் பொறிச்ச மல்லிகைப்பூ தான். அம்மா கோர்த்து கொடுத்தாங்க, அதை பாப்பா தான் வச்சா. அப்புறமா பச்சை பயிறு லஞ்சுக்கு சாப்பிட்டோம், ஒயிட் ரைஸ் சாப்பிட்டோம், பீட்ரூட் பொரியலும் செஞ்சுருந்தாங்க. அது வீடியோவில் இருக்கா எடுத்துனா என்னன்னு தெரில, ஆனால் ஷார்ட் வீடியோவில் இருக்கும், அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு வந்தோன்னா ஃபஸ்ட்டு தேதி காலில் போய் டேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு அப்புறமா ஜாலியாக இருந்தேன் இங்கே. ஆனால் அம்மா வீட்டிலேருந்து வரக்கு மனசே இல்லை. என்னதான் இருந்தாலும் அம்மா வீடு தானே. அங்கே போனால் பொண்ணுங்களுக்கு ஒரு வேலையும் இருக்காது, அவங்களே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. நான் லஞ்சுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒயிட் ரைஸ் வச்சு வெண்டைக்காய் பொரியல் வச்சு சாம்பார் தான் வச்சுருந்தேன். வெண்டைக்காய் பொரியலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறமா மாவு ஒரு வாரமாக அரைக்கவே இல்லை, அதுக்கு ஒரு வாரம் ஆச்சுல்ல, அதனால் மாவு எதுவும் அரைக்கல. அதனால் வீட்டுக்காரர் வந்து லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் இதுதான் எடுத்துகிட்டு போய்க்கிறாரு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. அவரையும் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் ஃப்ரிட்ஜில் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். என்ன ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கல, அதனால் டப்பாவில் தான் போட்டு வச்சுருக்கிறேன் இப்போதைக்கு. அப்புறமா எங்கள் வீட்டுக்கார் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தாரு, ஃப்ரூட்ஸ் எதுவும் வாங்கிட்டு வரல. இதெல்லாம் போன வாரம் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ். நாங்கள் ஒரு வாரம் இல்லாதனால யாரும் சாப்பிடவே இல்லாதனால ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்குது. வெளியில் எடுத்து ரிமூவ் பண்ணணும், ஃப்ரிட்ஜு க்ளீனும் பண்ணணும். எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் டப்பாவில் தான் போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறமா ஜாலியாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் தூங்கினேன், ரிலாக்ஸாக. க்ராசரி ஐட்டமெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இன்னும் எதுவும் மாற்றலை. அதையும் சீக்கிரமாக அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் க்ராசரி ஐட்டமும் ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு வைக்கணும். ஒரு நாள் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் டூர் காமிக்கிறேன் மறக்காமல். அப்புறமா வெண்டைக்காய் ரெசிபி பார்த்துருப்பேன், அது இதை உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன், அதில் ஆட் பண்ணியிருக்கிற ஷார்ட்ஸ் பார்க்காதவங்க லாங் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. வீட்டுக்கார் நல்லா இருக்குன்னு சொன்னார். நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன், இது என்னுடைய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரவை, என்னுடைய க்ராசரி ஐட்டம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். நான் லிஸ்ட்டு போட்டு போய் வாங்கிட்டு வருவேன், அதனால் எனக்கு கொஞ்சம் அனுசரித்து தான் நான் வீட்டிலேருந்தே லிஸ்ட்டு போட்டு போயிடுவேன். ஏன்னா இங்கேருந்து இன்கேஸ் நம்ம அங்கே போயிட்டு வர முடியாதுல்ல, என்னென்ன இருக்குது இல்லைன்னு பார்த்து வச்சுட்டு போயிடுவேன். செக் பண்ணி தான் வாங்கிட்டும் வருவேன். எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு வந்துடுவேன். 1 மந்த்துக்கு தேவையான க்ராசரி ஐட்டம் நான் ஒரே நாளில் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க. திரும்ப கடைக்கெல்லாம் போக மாட்டேன். ஏதோ நான் அர்ஜென்ட்டாக கர் லீவ்ஸ் இப்படி ஏதோ இல்லைன்னா மட்டும்தான் கடைக்கு போய் நான் வாங்கிட்டு வருவேன். மற்றபடி நான் அங்கேயே எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவேன். நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அப்புறமா டாபர் ரெட் பேஸ்ட்டு 2 பேஸ்ட்டு வந்து 20 ரூபா தான், 40 ரூபா இல்லை, 19 ரூபா தான் ஒரு பேஸ்ட்டுன்ட்டு வாங்கிட்டு வந்தேன். உளுந்து, இட்லி, சோயா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் கொத்தமல்லி எல்லாமே ரேட் கம்மியாக தான் இருக்குது. நான் வேணால் கடை டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். அங்கே எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான், நம்மளுக்கு எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ கொடுப்பாங்க. நம்ம கேட்குற ரேட்டுக்கு தான் நம்மளுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்லா யூஸ் ஆகும் அந்த கடை. நம்ம மிடில் கிளாஸ் செட் ஆகும்னு நினைக்கிறேன். எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நான் எப்போவுமே நாட்டு சர்க்கரை கூட அஸ்காவை கலக்கி தான் வைப்பேன். ஏன்னா அப்போ தான் சர்க்கரை கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் சுகர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் 2த்தையும் ஆட் பண்ணி தான் வச்சுருப்பேன். அப்புறமா தட்டைப்பருப்பு எல்லாம் அந்தந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். பாருங்கள்,
இட்லி சோயான்னு போட்டு வச்சுருக்கேன். இட்லி அரைக்கிறதுக்கு தேவைப்படுமேன்ட்டு வாங்கிட்டு வந்தேன். சாம்பார் பொடி 100 கிராம் பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அதையும் போட்டு வச்சுட்டேன். ஆச்சி குழம்பு தூளையும் போட்டு வச்சுட்டேன். எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு 1, 2 அப்பமா நான் பாதி ஐட்டம் விட்டுட்டு தான் போயிட்டேன். அங்கே போய் திரும்ப சொன்னால் ஹஸ்பண்ட் திட்டுவாங்கன்னு நான் சொல்லலை. சரி இங்கே இருக்கிற ஷாப்லேயே சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவினாஷ் தெரியல டெல்லி அப்பளம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது இன்னும் பொரிக்கவே இல்லை. அங்கே வாங்கி தரமாட்டேன்ட்டாங்க. இது சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் ஹஸ்பண்ட் இதையே வாங்கிட்டு வந்துட்டாங்க. கண்டிப்பாக பொண்ணுங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சுனாவே அஞ்சரை பெட்டி ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தான் காசு இது பண்ணாலும் முதல்ல தான் நம்ம சேவிங்ஸ் பண்ணி வைப்போம். அதனால் எல்லார் வீட்லேயும் மஸ்ட் ட்ரை அஞ்சரை பெட்டி கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அது வந்து ரொம்ப லட்சுமி கடாசம்னு அம்மா சொல்லுவாங்க. அஞ்சரை பெட்டி எல்லார் வீட்லேயும் மறக்காமல், அதனால் அஞ்சரை பெட்டி இருக்கும். நான் வச்சுருக்கேன். ஆனால் பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருக்கேன். ஆனால் செம்பில் வச்சு தான் நல்லதுன்னு சொன்னாங்க. அந்த செம்பில் என்ன இந்த ஏரியா சைடு இருக்கா என்னன்னு தெரியல. ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கணும். வெந்தயம் வாங்கிட்டு வந்தேன். இந்த வெயிலுக்கு வந்து வெந்தயம் போட்டு தண்ணி குடிங்க, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். எண்ணெயிலும் வந்து வெந்தயத்தை போட்டு தான் தலைக்கு தேய்ங்க. அப்போ தான் ஹேர் ஃபால் எல்லாம் கம்மியாகும். உளுந்து வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். துவரம் பருப்பு, இது மண் கட்டின பருப்பு. இந்த பருப்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நார்மல் பருப்பை விட மண் கட்டின பருப்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சை பருப்பும் வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்கள் வீட்டுக்காருக்கு அவ்வளோவுக்கு பச்சை பயிர் பிடிக்காது. அதனால் 1/4 கிலோ தான் வாங்கினேன். அதுக்குள்ளே மிளகாய் போட்டு வச்சோம்னா பருப்பில் வந்து எந்த பூச்சியும் வராது. அதனால தான் மிளகாய் போட்டு வைக்கிறேன். மிளகாய் பாக்ஸில் மிளகாய் போட்டு வச்சுட்டேன். டீத்தூள் 3 ரோசஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா நம்மளுக்கு கையில் இருந்துச்சுன்னா தான் அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வந்ததெல்லாம் கீழே வச்சுட்டேன். தென் எல்லா பாக்ஸ்லையும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டேன். அது எல்லாம் காமிச்சிருப்பேன். எல்லாம் நீட்டாக ஆர்கனைசேஷன் பண்ணிட்டேன். இதையெல்லாம் போய் கிச்சனில் எடுத்து வைக்கணும். அப்புறமா அந்த பாக்ஸில் வந்து இந்த எனக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இன்னும் கிடைக்கல. கம்மி ரேட்டில் என்ன பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் வாங்கிக்கிறேன். அப்புறமா இது கேசரி பவுடர். டப்பா சின்னதாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 5 ரூபாய்ட்டு வாங்கிட்டு வந்து அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வச்சு நீட்டாக ஆர்கனைசேஷன் பண்ணிவிட்டேன். அப்புறமா நான் என்ன பண்ணணுன்னா, இது அன்றைக்கி அரிசி வடகம் செஞ்சுருந்தேன். அதையும் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், அந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னா என்னுடைய யூடியூப் ஐடியில் போய் பாருங்கள். எனக்கு அப்துல் கலாம் தான் இன்ஸ்பிரேஷன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்குது, எதுக்கு பிடிக்குதுன்னு தெரியல. என்னுடைய ஒரே ரோல் மாடல் யாருன்னு பார்த்தா அப்துல் கலாம் தான் நான் சொல்லுவேன். எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும். உங்களுக்கு இட்லி மாவு எப்படி அரைக்கிறது நான் சொல்லியிருக்கேன். இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 4 டம்ளர் வந்து ரேஷன் அரிசி போட்டிங்கன்னா 2 டம்ளர் நல்ல அரிசி போடுங்க. இந்த ரேஷியோவில் அடித்து பாருங்கள். இட்லி நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, நல்ல மணமாகவும் இருக்குது. தோசை ரொம்ப முருகலாகவும் வரும். ஹோட்டல் ஸ்டைலில் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நல்ல அரிசி 2 டம்ளர் போட்டுங்க. உளுந்து 1 கப் போட்டிங்கன்னா போதும். வெந்தயம் 3 ஸ்பூன் போடுங்க. நான் இட்லி சோயா போட்டிருக்கிறேன் 3 ஸ்பூனு. ஆனால் மெயினாக உளுந்து ஊற வைக்கும் போது ஃப்ரிட்ஜில் ஊற வைங்க. அப்போ தான் இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். ஏன்னா உளுந்து எப்போவுமே ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். பஞ்சாட்டை நாளைக்கு நான் இட்லி போட்டு என்னோடய இட்லி எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வரைக்கும் என் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி.